ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 24/6/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. இரவு 9:46 பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சித்திரை. மாலை 5:45 பின்பு சுவாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 12 1:30 வரை, யம கண்டம் காலை 7:30 9 வரை, குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 4. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதி அற்புத அனுகூலங்கள் கிடைக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகும். வாழ்த்துக்களோடு வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். உள்ளூரில் தொழில் வியாபாரம் செய்கிற ஒரு சில பேருக்கு வெளியூர் வெளி மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துள்ளி திரிந்த பருவத்தில் சொல்லி தராமல் வருவது காதல் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அரசாங்க வகையில் அனுகூல ஆதாயங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல உள்ளம் உள்ள மனிதனுக்கு வாழ்க்கையில் உள்ள பள்ளம் மேடு பாதிப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ராமநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TJ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகள் விலகும். கடந்த காலங்களில் பித்து பிடித்த நிலை மாறி சொத்து சுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். புதிய புதிய வாய்ப்புகள் மூலமாக பெரிய பெரிய வருமானங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான தோற்றங்களும் வளமான மாற்றங்களும் நிலையானதல்ல என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மங்களநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதாவது தனகாரகன் குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உச்சபலம் பெற்று அசுர குருவாகிய சுக்கிர பகவானோடு சேர்ந்து, அதாவது அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படுறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மன் நினைத்ததையெல்லாம் கொடுத்து விடுவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுந்தர விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VE.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்புகள் கிடைக்கும். ராசி அதிபதி சூரிய பகவான் மிதுன ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன கட்டுப்பாடு உள்ளவனுக்கு பண தட்டுப்பாடு வாராது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும். ராசி அதிபதி புதன் பகவான் கடக ராசியில், அதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடுத்தவங்க உதவி இல்லாமல், மற்றவங்க தயவு இல்லாமல் தன வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பயமே இல்லாமல் ஜெயம் என்ற விஷயத்தை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லையே இல்லாத பாசத்திலும் தொல்லைகள் உண்டு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிள்ளையார் வட்டி பிள்ளையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும், கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய வீட்டில், சந்திர பகவான் ராசியிலேயே அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும், மன நிம்மதி பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீரியம் உள்ள காரியங்கள் வீண் போவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் காளீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் விலகும். பொதுவாகவே நவ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நன்மையானவர்களை அல்லது நல்லோர்களை அல்லது நல்ல உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். பிளம்பிங் தொழில் சம்பந்தப்பட்ட, இரும்பு தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பிரபல்யமான மனுஷாலுடைய சந்திப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்ட சொந்தங்கள் கூட உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பேச்சியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும். நலிவுற்ற வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன காஃபி அல்லது டீ அல்லது பப்ஸு சமோசா வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பக்குவமான பண வரவுகள் நிச்சயமாக கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 1000 உறவுகள் இருந்தாலும் அன்னை என்ற உறவுக்கு இணையாகாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் புஷ்பவனேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் செயல்படும்.
குழப்பங்கள் இல்லாத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சண்டை இல்லாத சவாரிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரவணைத்து செல்ல வேண்டிய உறவுகளை புறக்கணிக்காமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க உஜ்ஜயினி காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விடுபட்ட பணிகள் தொடரும். தரகு என்ற அம்சத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால தரகு என்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பணம் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளைந்து கொடுத்து வாழத் தெரிந்தவன் நலிந்து போனதில்லை என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் திருமேனிநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QE. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகும். வாடிக்கையான வாழ்க்கையில் வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாக செல்போன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு, மொபைல் வியாபாரம் அல்லது மொபைல் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சரளமான வரவுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயல்பான விஷயங்களுக்கு கூட முனைப்பான செயல்பாடுகள் தேவை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் புட்லூர் அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.